அன்பார்ந்த நேயர்களே, இன்று பதிவில் நாம் சந்திரன் கிரகம் பற்றி பார்ப்போம். சந்திரன் கிரகம் நமது ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சூரியன் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றாரோ அதேபோன்று சந்திரன் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் மிகவும் முக்கியத்துவமும் தன்மையும் பெற்று விளங்குகின்றார். சந்திரன் நமது தாயாரையும் மற்றும் திருமணத்திற்கு பின்பு மாமியார் மற்றும் மனைவி, மூத்த மருமகள், மூத்த மகள், சகோதரி மற்றும் நமது தாய் வழி உறவுகளை பற்றி குறிக்கப்படுகின்றது. மனோகாரகன் என்றும் மாதூர் காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றார். சந்திரன் பொதுவாக சுபராவார். பொதுவாக சந்திரன் அனைவருக்கும் நன்மையே செய்வார். கெடுபலன்கள் தருவது மிக குறைவு. நமது ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ஸ்தானமே ராசி என்று கணக்கிடப்படுகிறது. ராசி என்று முக்கியத்துவம் பெறுகின்ற சந்திரன் செல்லும் நட்சத்திரமே நமது ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலேயே நமது கோச்சார பலன் மற்றும் ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. சந்திரன் லக்னத்தில் சூரியனுடன் இணைந்து இருந்தால் நல்ல பலன்களை தருவார். சந்திரன் லக்னத்தில் அமையப்பெற்று 8 ராசிகள் வரை செல்லும் காலங்களை வளர்பிறை சந்திரன் என்று அழைக்கின்றோம். சந்திரன் லக்னத்திலிருந்து 8வது ராசிக்கு பின் 12ஆம் ராசி வரை, 8வது ராசியிலிருந்து 12ஆம் ராசி வரை அமையப்பெற்ற காலங்களை, அந்த கட்டங்களில் செல்லும் காலங்களை தேய்பிறை சந்திரன் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். வளர்பிறை சந்திரன் நல்ல நிகழ்வுகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் தரக்கூடிய பலன்களை தருவார். தேய்பிறை சந்திரன் அவ்வாறல்ல. அதற்கு மாறுபாடாக சிறிது தடங்களையும் தாமதங்களையும் உண்டு பண்ணுவார். சந்திரன் மேசம், கடகம், மீனம், துலாம் மற்றும் கேந்திரம், திரிகோண வீடுகளில் மிக நல்ல பலன்களை தருவார். சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தாலும் சந்திரனும் குருவும் இணைந்திருந்தாலும் சிறப்பான பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். சந்திரனுக்கு ஆட்சி வீடு என்று பார்த்தால் கடகம் ஆட்சி வீடு, உச்ச வீடு ரிஷபம், நீச்ச வீடு விருச்சிகம். சந்திரனுக்கு விருச்சிக வீடு மற்றும்